கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு இன்று நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது கோவை செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கை நேரில் காண பக்தர்கள் திரண்டனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கோவை மருதமலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் முருக பக்தர்கள் 7வது படைவீடு என போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் குடமுழுக்கு நடைபெற்று 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. கடந்த 30ஆம் தேதி மாலை மங்கள இசை, திருமறை, திருமுறை, பாராயணம், விநாயகர் பூஜை, இறை அனுமதி பெறுதல் ஆகிய நிகழ்ச்சிகளோடு விழா தொடங்கியது. இன்று அதிகாலை 4:30 மணிக்கு மங்கள இசை, திருமறை, பாராயணம் ஆகியவற்றை தொடர்ந்து 6ஆம் கால வேள்வி பூஜை நடைபெற்றது. காலை 6 மணி முதல் 6:45 மணிக்குள் திருச்சுற்று தெய்வங்களுக்குள் பரிவார மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. காலை 7:30 மணிக்கு யாகசாலையிலிருந்து மூலவருக்கு திருக்குடங்கள் ஏந்தி கோவிலை சுற்றி வலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. சரியாக காலை 8:30 மணிக்கு மருதாச்சல மூர்த்தி விமானம், ஆதி மூலவர் விமானம், ராஜகோபுரம், கொடிமரம், பரிவார விமானங்கள் அனைத்துக்கும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு ஆதி மூலவர், விநாயகர், மருதாச்சல மூர்த்தி, பட்டீஸ்வரர், மரகாதகம்பிகை, வீரபாகு, கரிவரத பெருமாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது. தொடர்ந்து மூலவருக்கு பேருளி வழிபாடும் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 4:30 மணிக்கு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது. மாலை 5 மணிக்கு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மண்டபத்திலும் நடைபெறுகிறது. தொடர்ந்து சுவாமி வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வருகிறார். இந்த விழாவில் பேரூர் ஆதீனம், சாந்தலிங்க மருதாசல அடிகளார், சிறவை ஆதீனம், குமர குருபர சுவாமிகள் உட்பட பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொள்கிறார். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறுவதை ஒட்டி கோவை, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் ஏராளமாக வந்துள்ளனர். நன்றி நேசராஜ், தகவல்களுக்கு நன்றி.